வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நடந்த உலக செய்திகளை பற்றி தான் கொஞ்சம் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை பற்றி பார்த்தீங்கன்னா, நைஜீரியாவில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் 11 பேர் பலி. டீட்டெயிலாக பார்ப்போம். அடிக்கடி கிராமங்களுக்குள் புகுந்து துப்பாக்கி சூடு நடத்தி பொதுமக்களை தாக்கி வருகின்றனர். அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். தென் ஆப்பிரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் ஒன்றான நைஜீரியாவின் வடகிழக்கே போர்னோ மாகாணத்தில் சம்பீசா வனப்பகுதியில் பூபாகு என்ற பகுதியில் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் சிலர் தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் சிக்கி 11 பேர் பலியாகியுள்ளனர். 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அவர்கள் 2 பேரும் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அவர்கள் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. இது பற்றி கிராமத்தினர் கூறும்போது, உயிரிழந்தவர்களின் உடல்கள் நேற்று புதைக்கப்பட்டுள்ளன. போகோ ஹரம் குழுவை சேர்ந்த பயங்கரவாதிகள் சிலர் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களுடன் கிராமங்களுக்குள் புகுந்து மக்களை தாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடைய லகுராவா அமைப்பு மற்றும் கடத்தல் பணைய தொகை கேட்டு மிரட்டல், சட்டவிரோத சுரங்க பணிகளில் ஈடுபடுதல் ஆகியவற்றில் ஈடுபடும் கொள்ளை கும்பல்களின் தாக்கம் நைஜீரியாவில் அதிகரித்து காணப்படுகிறது என தகவல் தெரிவிக்கின்றது. அடுத்த உலக செய்திகளை 2வது நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல், பெண் பத்திரிகையாளர் உள்பட 5 பேர் பலி. லெபனானின் தகவல் மந்திரி பால் மார்கோஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஓகே, லெபனான் இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு யாருமே கண்டனம் தெரிவிக்கல. பார்ப்போம் அடுத்த எதை பற்றி என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். 8 பெண்களுக்கு மரண தண்டனை. ட்ரம்ப் கூறிய விஷயங்களை மறுத்த ஈரான். தூக்கு தண்டனைக்கு ஆளாகியுள்ள பெண்கள் என கூறப்படுகள் சிலர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அடுத்த நியூஸ் எதை பற்றி விண்வெளியின் கடுமையான சூழ்நிலைகளில் உயிரினங்கள் வாழ முடியுமா என்பதை சோதிக்க சிலி நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகள் புதிய ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி அண்டார்டிகா கண்டம் மற்றும் சிலி நாட்டின் அடாகமா பாலைவனத்தில் வசிக்கும் 6 வகையான நுண்ணுயிரிகளை விண்வெளிக்கு அனுப்ப ஆய்வாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். அடுத்த இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோம்னா, போலாரிஸ் என பெயரிட்டுள்ள இந்த விண்வெளி ஆய்வு டாக்டர் ஜெனி ஃபிலைமி என்ற விஞ்ஞானியின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தின்படி பூமியில் இருந்து அனுப்பப்படும் நுண்ணுயிர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெளியே வைத்து சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளன. அடுத்ததாக இதிலேயே இன்னொரு முக்கியமான நியூஸ். அங்கு பிராணவாயு, புவியீர்ப்பு விசை இல்லாத சூழல், அதிக கதிர்வீச்சு மற்றும் வெப்பநிலையை இந்த நுண்ணுயிர்கள் எவ்வாறு எதிர்கொள்கின்றன என்பதை கண்காணிக்கப்பட உள்ளது. இந்த நுண்ணுயிர்கள் விண்வெளிக்கு அனுப்பும் திட்டத்திற்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் 9 ராக்கெட் பயன்படுத்த உள்ளதாக குறிப்பிடத்தக்கது. ஓகே கைஸ், உலக செய்திகளை பற்றி பார்த்தோம். இந்த நியூஸில் உங்களுக்கு எதை பற்றி டவுட் இருந்தாலும் எனக்கு டேரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனல் நீங்கள் கேட்குறத பண்ணி கொடுக்குறது தான் என்னோடய வேலையை. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.